தமிழ் பத்திரிகைகளை தவிர்க்க முடியாத ஒரு நபர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். அண்ணன் வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்கண்ணே? அப்புறம் உங்களை பார்க்குறப்பே ஒரு எனர்ஜி தான் நம்மளுக்கு. இன்னைக்கு உங்களோட கூசி முனுசாமி வீரப்பன் டாக்கு இது வந்து சீரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வெளியாகி பல பல விமர்சனங்களை பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கண்ணே? ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் தானேங்க. நீங்கள் எதற்காக ஒரு 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 மனிதன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஊரில் இருந்தேன், பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன். பத்திரிக்கை ஆரம்பித்தோம், ஏதோ 4 விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதில் உருப்படியான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட விஷயம் 30 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அந்த ஒரு மனநிறைவு உங்களுக்கு இப்போ இருக்கு. ஆமாம், பெரிய இது இல்லைங்க. நீங்கள் இதோட எப்பா நீ கடையை போட்டு ஊருக்கு போனால் நான் பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம். நிறைய விஷயம் நாங்கள் நக்கீரன் பண்ணதில் வீரப்பன்கிறது ஒரு அங்கம்தான், நிறைய பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு 30 வருஷமாக மனசை போட்டு உழுப்பிக்கிட்டு இருந்தேன். நான் என்னையே மாத்திரம் இல்லை, என்னோட அந்த டீம் இருக்குல்ல, என் தம்பிகள், நாங்கள்லாம் அந்த அந்த சித்திரவதை முகாம், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களெல்லாம் சந்தித்து இந்த ரணத்துக்கு ஒரு எண்ணமும் மருந்தே இல்லை. இது வரைக்கும் மருந்து போடவே இல்லை. இப்போ தான் லைட்டாக மருந்து தடவி இருக்கும். அதாவது அவங்க பட்ட கஷ்டம் இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இப்படி அந்த படங்களில் தானே இப்படி இருக்கும். இப்படி ஒரு ரணம் பட்டிருக்காங்களா? அந்த பட்ட வேதனையில் இருக்கிற மக்கள் அவங்க வாய்மொழியாக சொல்கிறது. ஏன்னா இது வந்து ஏன்னா அந்த மறக்கவே முடியாது. சதாசிவ கமிஷன் ஒரு இது கொண்டு, அது என்ன அப்படின்னா, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீஸ்காரங்களை விசாரிக்கிற கமிஷன். அது வர்றதுக்கு நாங்கள் தான் அடித்தளம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு சென்னைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், சுப்ரீம் கோர்ட் போகிறோம். கிருஷ்ணய்யர் உதவியால் தான் அது பார்வைப்பட்டுச்சு. அது அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் கிருஷ்ணய்யர், வந்தாச்சு. இப்போ அது முன்னாடி மக்கள் வந்து தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை சொல்லணும்ல, அதுக்கு அந்த பழங்குடி மக்கள் சங்கம் ரொம்ப பெரிய உதவுனாங்க. பிசிஎல் எல்லாம் இருந்துச்சு. நாங்களும் ஆர்கனைஸ் பண்ணோம். கோபியில் 2 கல்யாண மண்டபம் பிடிச்சோம், அவங்கள தங்க வச்சோம், கொண்டு வந்து ஊர்வலமாக கொண்டு போய், அது பார்த்துருப்பீங்க அந்த இதில். இது எங்கே இடித்தது தெரியுமா? அந்த ஊர்வலமாக போய் அந்த மக்கள்கிட்ட நான் பேசி எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்கள், நமக்கு விடிவாளம் வந்துருச்சுன்னு சொல்லி. இது 1990கள் அந்த 2000 ஆரம்பத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்கும்போது கேட்குறான் ஒரு போலீஸ்காரன், ஊர்வலமாக ஏன் கூட்டு போனீங்க? யாரை கேட்டுறா போனேன்? இப்படி ஒரு நாகராஜன் ஒரு டிஎஸ்பி, யாரை கேட்டுறா போனேன்? நாங்கள் அப்படி தானே பண்ணுவோம், போலீஸ்னால் அப்படி தான் பண்ணுவோம். இன்னும் வேறு கொச்சையாக கேட்டான் அவன். இனி என்ன திமிரு தைரியம் இருந்தால் ஊர்வலமாக அவங்கள கொண்டு போய் எங்களை வந்து இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லுவேன். அன்னைக்கே முடிவெடுத்தோம் உன்னை காலி பண்ணுறதுக்கு, உன்னை கட்டம் கட்டோம் அன்னைக்கு. எப்படி நாம் என்ன பண்ணிட்டோம், பாதிக்கப்பட்ட மக்களை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு 2 நீதிபதியை நியமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க கொண்டு போய் சாட்சி சொல்கிறதுக்காக கொண்டு போய் வச்சோம், வேறு ஒன்றும் இல்லை. ஜீர்ணிக்க முடியல சார், ஜீர்ணிக்க முடியலமா அவங்களால. ஆனால் இப்போ அது நான் அப்போது கஸ்டடியில் கேட்கும்போது என்னென்னமோ கேட்பீங்க போங்கடான்ட்டேன். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு வலிக்கும்ல, ஒருத்தன் கேட்டான்ல என்னை, அவனுக்கு வலிக்கும்ல. இப்போ இது பண்ணவன் எல்லாருக்கும் ஒரு வலி இருக்கும்ல. அவன் இப்போ ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். இப்பயும் என்னடான்னு அப்படியே பிதுங்கி அப்படியே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதை பற்றிலாம் கவலை இல்லை, வெளியே வந்துட்டோம், ஒளிபரப்பியாச்சு. இப்போது வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தால் அதில் வந்து நக்கீரன்கிறத வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. வீரப்பனோட ஹிஸ்ட்ரி நம்ம எப்போ பேசினாலும் அதில் நக்கீரன்கிற வார்த்தை சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 30 வருஷத்தில் வீரப்பனும் நக்கீரனும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீரப்பன் அப்படிங்கிறது நியூஸாக நீங்கள் வீரப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஃபாலோஅப் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிகர் வீரப்பன்னு சொன்னோன்னா என்னவா ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்கல. ஆனால் முதல்ல அவன் வந்து ஒரு லாயர் வீட்டுக்கு வந்து போகிறதா ஒரு செய்தி என் தம்பி இன்பதுரைன்னு ஒரு தம்பி என்கிட்ட வேலை பார்த்தார்.
அவர் வந்து இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கார், அவர் லாயரு. அப்போ ஒருத்தனை பயங்கர காட்டிலேயே மறைஞ்சு வர்றானே, ஆனால் ஒரு சேவி கவுண்டர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, ஒரு லாயர் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னாங்க, போலீஸ் சொல்லிச்சு அப்படின்னு ஒரு செய்தி போட்டோம். கொஞ்ச நாளில் டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய தலையை வெட்டினதா ஒரு முண்டத்தை மாத்திரம் படம். வேணாம் மிரண்டுட்டேன், ஐயோ தலையை வெட்டிருக்கேன், முண்டம் படம் மாத்திரம் வரும். என்ன அநியாயமாக இருக்குது, யார் படம் வேணுப்பான்னு. அதே தம்பி தான், அதே இன்பதுரைங்கிற தம்பி ஒரு சஃபாரி போட்டு ஒரு ஒல்லியாக ஒருத்தன் காசு இப்படி கையை கட்டிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதானே அந்த ஆள், ஏன் இப்படி இருக்க ஆள், இந்த ஆளை பண்ணான அவனை போலீஸு தான் கொடுத்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த தலையை வந்து காவலுக்கு வச்சுட்டேன்னு சொல்லுவார் ஈரோடு பற்றி. அந்த காவலுக்கு வச்ச தலையை கைப்பற்றி மறுபடியும் இந்த கொடூரத்தை மறுபடியும் போலீஸ் சொல்லும். அதுக்கு இதே போட்டது தான் வரும். இப்போ இந்த சாவை கண்டித்து, அதாவது இதை விடக்கூடாது அவனை அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஃபோர்ஸு ஒரு 3 பட்டாலியனா 2 பட்டாலியன் உள்ளே போகும். அவனை ஹரிகிருஷ்ணன் ஒரு எஸ்பி தலைமையில், கூட வந்து சைக்கிள் இந்த மாதிரி எஸ்ஐலாம் இருப்பான். அங்கே 2 பேருக்கும் சண்டையில், அதாவது இது போர்னு சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸு அவர் எப்படி தாக்கலான்னு தெரியாது. ஆனால் அவர் இதில் சொல்லுவார், நான் 40 பேருக்கு மேலே சுட்டேன்னு சொல்லுவார். ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் 6 பேருக்கு சண்டை கொண்டதாக சொல்லுவாங்க, 6 பேர் தான் இறந்தோன்னு சொல்லுவாங்க. வீரப்பன் தரப்பில் யாரும் இழப்பு இல்லை. அப்பையும் இதே படம் தான். நான் பேசிக்கலாக நான் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட், நான் வந்து ஒரு அட்டை படம் வடிவமைக்கிறேன். நான் முதல்ல அந்த படத்தை டிஎஃப்ஓ அப்போ இந்த படத்தை வச்சேன், 2வது தலை மாத்திரம் வந்தப்போ அந்த படம் வச்சேன், 3வது வந்தவொடனே என்ன ஒரே படத்தை எத்தனை வாட்டி வைக்கிறது, உண்மையிலே இந்த ஆள் இருக்கானா இல்லையா, எனக்கு முதல்ல வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி இதை கலர் பண்ணி அப்படிலாம் வச்சேன். அப்போ தான் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு, இவர் பண்ணுறான்னா இப்படி ஒருத்தன் இருக்கானா இல்லையா வேணுமே, யாராவது ஒருத்தன் இப்போது கர்நாடகாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒருத்தன் வீரப்பன் பேரில் இந்த அட்டூழியம் பண்ணிடக்கூடாதுன்னு என்ன இருக்குது, அதனால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அசோசியேட்டை சொல்கிறேன், என் கூட இருக்கிற அங்கங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இப்படி ஒருத்தன் இருக்கான படம் எடுத்து சொல்லுங்க. ஒரே ஆசை, அட்டையில் புது படம் வைக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு புதுசாக கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் ஆச்சு நக்கீரன் அட்டை படத்தில் கொடுத்த படங்கள் தான் மற்றவங்களாம் சொல்லுவான். அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், பிரபாகரன் அப்போ 89 மாத்தையா சுட்டு பிரபாகரன் இறந்தார்னு ஒரு செய்தி வந்தப்போ அந்த செய்தியை படிச்சுட்டு இருக்கிற பிரபாகரன் ஆகட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தான் அட்டையில் ஸ்கோர் பண்ணுவேன் நான். அது என்னவோ நம்ம உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி. எஸ், எனக்கு வந்து அது ஒரு மற்றவங்களுக்கு வித்தியாசப்படுத்தணுமேங்கிறோம், மெனக்கிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் நான் அதில் பெரிய விற்பனர்னு சொல்லலை, நம்ம மெனக்கிடுவோம். அதே மெனக்கடல் தான் வீரப்பன் விஷயம். அப்போ என் தம்பி சுப்புன்னு ஒரு தம்பி, ஆத்தூரில் ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து அந்த தம்பியோடைய சித்தப்பா அவங்க வந்து கோவிநத்தம் பெரியதண்டா, கோவிநத்தம் பெரிய பக்கம் அந்த தம்பியோடைய சித்தப்பன் சுப்பன் அவன் பேர், அவர் பெரிய வேட்டைக்காரன், துப்பாக்கியில் வச்சுருப்பார். அவர் காடும் வீரப்பன் அண்ணன் காடும் பக்கத்து காடு. இதில் 2 பேருக்கு பழக்கம் ஆகுது. சுப்பன் வந்து வேட்டைக்கு உள்ளே போகிறாரு, அங்கே வீரப்பன் தலைமறைவாக இருக்கிற வீரப்பனை பார்க்குறாரு, 2 பேரும் மிங்கில் ஆகிறாங்க. இது போய்கிட்டே இருக்குது. போகும்போது ஒரு கட்டத்தில் வீரப்பன் சொல்கிறாரு, பத்திரிக்கை பேட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அந்த யாராவது சொல்ல அப்படின்னா, எங்கள் அண்ணன் பையன் நக்கீரனில் தான் இருக்கான்னு சுப்புன்னு அந்த தம்பியை சொல்லியிருக்காரு. அப்போ சுப்பு நம்மகிட்ட கேட்குறாரு, என் டீமில் அவன் வந்து என்னுடைய அசோசியேட் தான் சொல்லியிருக்காரு, ஆனால் இந்த மாதிரி சுப்புன்னு ஒரு தம்பி, அவரை நம்ம பையன் தான், அவர் வந்து வீரப்பனை படம் எடுக்கலாங்கிறாரு. அப்படியா, ஒன்று பண்ணியா, காட்டில் தானே இருக்கான், கூட 2-3 பேர் கூட்டு போக சொல்லியாருன்னு. அப்படி ஒரு 2-3 பேரை போய் முத ரோல் எடுத்து வராங்க. ரோல் எடுத்து வந்து இவர் கூட போனவர் கொண்டு வந்து தராரு. நான் நம்பவே இல்லை.
வந்து இறங்கும்போது வீரப்பன் தலைக்கு 40 லட்ச ரூபா விலை வைக்கிறாங்க. 93ல 93ல் விலை வருது. இப்போ 40 லட்ச ரூபா விலை வைக்கிற ஒருத்தனுடைய தலையை, ஒருத்தனுடைய படத்தை நக்கீரன் படம் வந்திருக்கு. யோசிப்போம். நம்ம ஒரு பிராந்திய பத்திரிக்கை, நம்ம ஒன்றும் இன்டர்நேஷ்னல் மேகசின் கிடையாது. இது இந்தியா அளவில் இருக்கிற பத்திரிக்கை இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பத்திரிக்கை. அப்போ எனக்குள்ளே இது எப்படா கொடுக்க போகிறோம், உண்மையிலேயே அதுக்குள்ளே வீரப்பன் தான் இருக்கானா, வேறு எதையா எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டானா, எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல, இந்த கியூரியாசிட்டி. நானே போகிறேன் அன்னைக்கு நிலவரத்துலங்க. அப்போ எப்படி நீங்கள் அப்போ ரோல் போடுறது உங்களுக்கு தெரியும். ரோல் எடுத்து கழுவி அது எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் 2-3 கெமிக்கலில் வாஷ் பண்ணி அப்புறம் தானே வரும், அப்படியே வரும். இப்போ இது யார்கிட்ட கொண்டு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா அவன் தலைக்கு 40 லட்ச ரூபா இருக்குன்னு தெரிஞ்சு எந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் தெரிஞ்சாலும் நம்ம கதை கந்தல். ஏன்னா அவன் பயந்து போய் சொல்லுவான்ல, போலீஸுக்கு பயந்து போய் அவன் போலீஸை சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், முடிஞ்சிச்சு. அன்னைக்கோட நக்கீரன் கதை முடிஞ்சிடும், அதோட வீரப்பன் கதையும் முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரோல் மாத்திரம் மிஸ் ஆகாமல் வந்ததுனால தானே இன்றைக்கி வரைக்கும் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுகிறோம். அன்னைக்கு அந்த ரோல் நீங்கள் போலீஸ் கைக்கோ இல்லை நான் போடுற பிரிண்டர் ஒருத்தன் தவறான ஆளாக இருந்து கொண்டு போய் போலீஸில் சொல்லி அது வரவிடாமல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் யாரும் போக போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? அதோடு முடிஞ்சிருக்கும். அப்போ அதை போடுறதுக்கு என்னுடைய நண்பன் ஒருத்தன் மதன் ஸ்டுடியோன்னு எல்லி ஸ்டோரில், அது இப்போ இல்லை, அந்த ரோல் பத்திரமா அங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே த்ரூ பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்ஸில் தான், பஸ்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதை கொண்டு போய் நான் கொண்டு போய் ஆர்வத்தில் காலையில் வந்ததுங்க. நான் ஒவ்வொரு ஸ்டூடியோவாக போயிட்டு கடைசியில் ஒரு ஸ்டூடியோவில் சோறு தண்ணி இல்லாமல் அங்கேயே வாசல்லே உட்காந்துருக்கேன் ஒரு இடத்துல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடியோ அந்த மதன். ஆனால் அந்த மதன் ஸ்டூடியோவில் போலீஸ் ஃபோட்டோகிராஃபரும் வருவான், போலீஸ்காரனுக்கும் பிரிண்ட் போடுவான், போலீஸுடைய அபிஷியல் பிரிண்டர் அவன். இப்போ இது தெரிஞ்சாலும் முடிஞ்சில. இப்போ வீரப்பன் தேடிட்டு இருக்கிற ஒரு வீரப்பன் தான் கொண்டு வந்துட்டா பரபரப்பாக இருக்கும். ஆனால் ஏற்ற மாதிரி உட்காந்தே அந்த இருட்டுற வரைக்கும் நானே 10 மணிக்கு மேலே அவன் அந்த கெமிக்கல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். பூட்டை போகிறான், நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன். எப்பா இது கழுவணும். அவன் சத்தம் போட்டான், யோ கெமிக்கல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், இனிமேல் கொஞ்சம் பண்ணேன், எவ்வளோ நாள் செலவு கொடுத்துலாம், முதல்ல கழுவு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி முடியாதவனை போட்டு கழுவி அப்படியேப்பா அப்படி எக்ஸ்போஸ் ஆகி அப்படி கழுவி எடுக்கும்போது அந்த மீசை அப்படியே வரும்ல, ஐயோ என்னையா மாதிரியே மீசை வச்சுதான் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே அந்த மீசை எப்படி தான் இருந்தது? 83ல் வச்சிட்டேன். என்னையா அது இதுக்கே 2 விளக்குரிமையா அது வேறு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவன் அந்த சீரியஸ்னஸ்ஸு அவன் காட்டிக்கல. அதுவும் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், வெளியே சொல்லிடாத அப்படின்னு, வெளியே மாத்திரம் தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கினேன் அப்படி தான் சொன்னார். முத புக்கு வருது அப்படி, அது ஒரு கெத்து தானே. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு கலர் பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்குறப்போ அந்த ரியாக்ஷன். அப்போ 2 பேரும் அப்படியே இப்படி அட்டனக்கால் போட்டு அப்படி கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு வீரப்பனும் அவன் தம்பி இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அது அந்த லாபகமாக இருக்கும் அந்த படம். பார்த்துட்டு மிரண்ட போயிட்டேன். அது வந்த உடனே ஃப்ரண்ட் லைனில் தேவாரம் பேட்டி கொடுக்குறாரு. ஃப்ரண்ட் லைனில் வீரப்பன் எப்படி இருப்பான்னு நக்கீரன் போட்டப்போ தான் எங்களுக்கே தெரியும். மாதிரி போட்டி பத்திரிக்கை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆஃபீஸில் மீசியோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு துப்பாக்கியை வாடகைக்கு எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு எடுத்து போட்டாருன்ட்டாங்க போட்டி பத்திரிக்கை நம்மளை. அது இன்னொரு பத்திரிக்கையில் ஏதோ குண்டை கழிப்பிட்டாங்க. சரி எப்படி வேணாலும் போட்டுன்னு விட்டேன். அது 93 படம் வந்துருச்சு. இப்போ பரபரப்பு தோத்திக்கிச்சு, பெரிய பரபரப்புல அவங்களுக்கு. சேல்ஸ் வைஸாகவும் உங்களுக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிடும் எங்களுக்கு. அதுலாம் பீக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அதான் ஒவ்வொன்றும், அது இவராக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், ஆட்டோ சங்கராக இருக்கட்டும், நீங்கள் இப்போ பொள்ளாச்சியாக இருக்கட்டும், சாத்தாங்குளமாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், இந்த கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்படி ஸ்கோரில் வீரப்பன் முதல் படம் இப்படி தான் நாங்கள் வெளியிட்டோம். வட்டப்படம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வேற அதிமுக ஆட்சி. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது? அதாவது நான் முதல்ல 40 லட்ச ரூபா விலை வச்சு ஒரு ஆளை போடுறோம். அதை விட முக்கியம், அவர் 22 பேரை கொண்டிருக்கார் அந்த சமயம்.
நாங்கள் போட்ட ஒன்று தான் கொண்டிருக்காரு. அந்த அம்மாவே சேலத்துக்கு நேராக போயிடுச்சே, அந்த அடிபட்ட கோபாலகிருஷ்ணனை போய் பார்த்து அந்த என்ன வேணாலும் பண்ணணுன்னு ஒரு ஒரு பெரிய அது அவங்களுக்கு ஒரு பெரிய லைசன்ஸை கொடுத்துட்டு வந்த மாதிரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, அவனை உயிரோட கொன்று, எப்படியாவது பிடிச்சிருங்க கொன்று அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பெரிய இது கொடுத்துருச்சு. அதில் ஒரு ஆட்டம் போட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு நாங்கள் முத படம் போட்ட பிறகு நாம் நக்கீரனுங்கிறது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இஷ்யூ பறந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து 3 இஷ்யூ நாங்கள் வீரப்பனுடைய இன்டர்வியூ படம் அதுன்னு கிளப்புறோம். அப்போ ஒரு கடிதம் வருது, ஐயா எங்கள் உயிரை காப்பாற்றுங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து கோபாலகிருஷ்ணனை பார்த்தோன்னே பார்த்துட்டு இந்த கொடூரன் வீரப்பனை கொள்வதற்கு என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துச்சு. உண்மையிலே அது வந்து நம்ம அந்த 22 பேரை கொண்டதை நம்ம பாராட்ட முடியாது. ஏன்னா அதில் வந்து 9 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, கொஞ்சம் பேர் வந்து இன்ஃபார்மர்ஸ், கொஞ்சம் பேர் கர்நாடகாரங்க. அதில் வந்து சொன்னோடனே அவங்க கட்டவிழ்த்து விடப்பட்ட மாதிரி மேய்ஞ்சி எடுத்துட்டாங்க அந்த காட்டில். இவங்களை சித்திரவதை பண்ணுறதுக்குன்னு கூட அமைச்சாங்க, ஒர்க் ஷாப்னு சொல்லி ஒரு 4-5 இடத்துல அழைச்சாங்க. இப்போ ஒர்க் ஷாப் பேசுறதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இல்லை நக்கீரன் அலுவலகத்துக்கு ஏதாவது ப்ரெஷர் அரசு தரப்புல வந்துச்சு? ப்ரெஷரை விட போட்டிகள் ஜாஸ்தி வந்துச்சு. அந்த போட்டி இருக்குல்ல, அதில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை ஒரு போட்டி அதுன்னு அது கொஞ்சம் அது. ஏன்னா இந்த நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு 3 பேரில் ஒரு பையன் பால் மாறிட்டான். என் தம்பி சுப்பு வந்தான், சுப்பு கூட ஒரு பையன் போயிருப்பான்ல, அந்த தம்பியை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் படம் வச்சுருப்பான் போல். அதாவது நாம் எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சம் ஒரு உதிரி ஒரு ரோல் வச்சுருந்துருக்கான். இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஏதோ கிளைம் பண்ணி நாங்கள் தான் போட்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் முதல்ல அந்த இதெல்லாம் வாரெலாம் நடந்தது. இப்போ மறுபடியும் இதை ப்ரூவ் பண்ணணும்னா மறுபடியும் நக்கீரன் வீரப்பனை பார்க்கணும். அப்படி தான் தொடர்ந்துச்சு. புரியுதா? நக்கீரன் தான் வீரப்பனை பார்த்தோன்னு ப்ரூவ் பண்ணணும்னா, ஏன்னா அந்த போட்டியாக வந்தது அவங்க வந்து போய் பார்க்கல. என்கிட்ட இருந்த ஒரு பையனை என்னுடைய பையனை ஒருத்தனை விலைக்கு வாங்கி போட்டான். இப்போ மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ணணும்னா நான் மறுபடியும் பார்க்கணும். அப்போ தானே நக்கீரன் தான்டா இது பார்த்துச்சின்னு சொல்லலாம். அப்படி தான் நக்கீரன் தொடர்ந்துச்சு. நக்கீரன் தொடர்ந்து ஏன்டா வீரப்பனை பண்ணுதுன்னு கேட்பான். தொடர்ந்து பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம். 93க்கு அப்புறம் 2 மாநில அரசுகளும் வந்து மக்கள் மேலே வந்து கட்டவிழ்த்துப்பட்ட வன்முறையை நம்ம பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக அந்த ஒர்க் ஷாப் பற்றி அப்படிங்கிறது, அந்த பேரை சொன்னாலே இப்போ வரைக்கும் அந்த மக்கள் வந்து நடுங்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மக்கள் எப்படி இது இந்த ஒர்க் ஷாப்பில் இப்படி நடக்குதுன்னு முத நக்கீரனுக்கு கொண்டு வந்து சொன்னதே எனக்கு ஒரு கடிதம் வந்ததுங்க. ஒரு கடிதங்க அது வந்து ஒரு படிக்காத ஒருத்தர் எழுதின மாதிரி தான். படிக்காதனா எழுத்து கூட்டி எழுதுவாங்கள்ல, அது மாதிரி ஐயா காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லி அதில் 40 பேர் கையெழுத்து வந்தது. சித்திரவதைன்னு ஒரு புக்கு 2 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த பெண்களே வெட்கத்தை விட்டு தான் எப்படி இவங்களால் கொடுமைப்படுத்தப்பட்டோங்கிறத அவங்க வாக்குமூலமாக தந்திருப்பாங்க. அது வந்து நான் புத்தகத்துலேயே பதிவு பண்ணியிருப்பேன், முகத்தோடு பண்ணியிருப்பேன். அப்போ என் தம்பி ஜெயபிரகாஷ்னு ஒசூரில் என்னுடைய ரிப்போர்ட்டர். இப்போ அவர் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த தம்பிக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கர்நாடகா ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பண்ணாரியில், மாதேஸ்வரம் மலையில் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஷாப் வச்சுட்டாங்க. 5-6 இடத்துல இருந்தது. என்னென்னு பாருங்கள் தம்பி, இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, ஒர்க் ஷாப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு துன்பப்பட்டு நல்லூர்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்தது அது. அப்போ நான் தம்பிக்கு சொன்னோன்னே தம்பி தான் போய் விசாரித்து அவரோட ஒரு புகைப்படக்காரர் வீடியோவோடு போயிட்டார். அவர் தான் அந்த ஒர்க் ஷாப்பை பற்றி சொன்னார், செய்தி பண்ணார். நம்ம எங்கடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 செய்தியை படித்தோன்னே இருந்துச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்தை கூட்டு போகிறதான், அரிசி பேரை கொடுத்தியா அப்படின்னு அடித்து தூக்கிட்டு போகிறது. ஆண், பொண்ணு, பிள்ளை, பையன், மக, 4 பேரை நிர்மாணப்படுத்த ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்ற சொல்கிறது, மிளகாப்பொடியை ஒருத்தர் தடவுற, உசுர் நிலையில் கரண்ட் கொடுக்குறது, கணவன் முன்னாடி மனைவியே இன்னொருத்தன், ஒரு வயது பெண்ணை
சகோதரனை வச்சு அது ஏதாவது வாயு அது சொல்ல வரல. இப்படி ஒரு வக்ரம் யாருக்காவது வருமா? யார் இது? எப்படி எந்த இதுலேயும் கிடையாது. இப்படி ஒரு வக்ரம் எங்கே நடந்ததுன்னா 87ல் ஐபிகேஎஃப் இதில் இலங்கையில் பண்ணும்போது இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஐபிகேஎஃப் போச்சு இல்லையா இலங்கையில், அப்போ நம்ம தமிழ் பெண்களை இந்த சித்திரவதை பண்ணாங்க. அதை விட அந்த சித்திரவதை அது ஒரு வகை அதை அந்த சதையை தின்னாங்க அவங்க. அதுக்கு இணையாக இங்கே பண்ணுறான். நம்ம எங்கடா இருக்கோம்? எனக்கு அந்த உசுநிலை கரண்ட் கொடுக்கறது துடிப்பாங்க. அப்போ என்னது கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறவனை ஏரோப்ளேனில் கட்டி வச்சு அடித்து அவன் கொஞ்சம் திமுறவனை படுக்க வச்சு உருளை ஓட்டுறதான். சிமெண்ட்டு திட்டு அதில் மேலே உருளை பெரிய 3 அடி ஒரு மரத்தை எடுத்து விட்டு அவன் கொலன்னு ஆயிடுவான். அவனுக்கு ஒரு டெய்லர் தோலில் வருவான், அவனை வச்சு பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு அன்றைக்கி அடுத்த நாள் இவர் போவார். நம்ம தேவாரம் போன அடுத்த நாள் எல்லா பேப்பர்லேயும் செய்தி வரும். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் 3 பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டனர். அதாவது இவங்களுடைய சித்திரவதைக்கு ஆளாகி உயிர் போகிற நிலையில் இருக்கிறவட சுட்டு கொண்டுருவாங்க. வீரப்பனோட கூட்டாளிகள். அதுவும் தேடுதல் வேட்டையில் சுட்டு பிடித்தோம் அப்படின்றானோ. இந்த ஒர்க் ஷாப் பற்றி பேசுகிறப்போ சங்கர் விதியோட பேர் தான் அதிக அளவில் வந்துச்சு. தமிழ்நாட்டு போலீஸ் பார்த்து அந்த அளவுக்கு வரல. தமிழ்நாட்டு போலீஸோட இதில் பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? இது 2 பேர் இருந்தாங்க இதில் சங்கர் விதிரி தேவாரம்லாம் பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாதுங்க. 2 பேரும் அதாவது 2 பேர் தலைமையில் இருக்கிற எஸ்டிஎஃப்பும் அதாவது தயவுதாட்சியம் இல்லாமல் சாப்பிட்டாங்க பெண்களை. தயவுதாட்சியமே காட்டல. அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அவங்க இரக்கமே காட்டல. ஒரு சின்ன வயசுங்க, 12-13 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சிடறாங்க. ஊர் திரண்டு வராங்க. திரண்டு வந்தோடனே இவங்க ஊர் திரண்டு வரையில், ஏன்னா மொத்த மக்களையும், ஏன்னா அது அதில் வந்தவங்க கம்யூனிஸ்ட்காரங்க எல்லோரும் வராங்க, சிபிஐ. இப்போ அது தீயா பற்றிக்கும்ல, இல்லைன்னா இவங்க எல்லோரையும் கொண்டு அடையாளம் தெரியாமல் ஆக்கியிருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து காட்டுக்காரன் ஒருத்தன் ஒரு 15 வயசு பையன் 16 வயசு பையனை கொண்டு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்காக தான் நாங்கள் பண்ணோட்டோம். ஒரு இளம் சின்ன பிள்ளைய இப்போ தான் போக்சோங்கிறாங்கள, அப்பயே நடந்தது. சீரழிச்சு, அதுவும் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த இதை பார்த்து வெகுண்ட அந்த அப்பா அந்த அம்மா அவங்க வெகுண்டு போலீஸ் ஸ்டேஷன் வெகுண்டு வராங்கல்ல, அவங்கள போலீஸை பிடிக்க வைக்கிறாங்க. உள்ளே வச்சு கொள்கிறாங்க. நைன்னு நீ வீரப்பனுக்கு ஆள், வீரப்பன் அரிசி பருப்பு இது ஆனா இதாங்க. அங்கேருந்து தப்பிச்சு அவன் காட்டுக்குள்ளே வர்றான். இந்த இதெல்லாம் பார்க்கும்போதுங்க நீங்கள் கேட்கவே ஆள் இல்லாமல் ஒரு தாண்டவமாயிருக்கு. நமக்கு ஒரு சின்ன ஒரு இது சந்தோஷம்லாம் பட முடியாது. அதை இப்போ வெளியே கொண்டு வந்தோம் அன்னைக்கு. அதே இது இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோங்கிறது தான் இது. இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சு கொஞ்ச நாளே வாச்சாத்திலையும் ஒரு பெரிய நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் சார். கண்டிப்பாக நம்ம தான் கொண்டு வந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பிள்ளை எங்கள் வெளியே சொல்லலை. அந்த பிள்ளை ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்னு டாக்டரை போயிருக்கு. இதில் ஸ்டேஷனுக்கு அடைக்கலமான பிள்ளைகள் தானே 18 பேரை கொண்டு போய் பிரித்து கொண்டு போனாங்க. வராங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதில் 18 பேரை பிரித்து கொண்டு போய் மலையில் ஒரு இடத்துல வச்சு தான் பிச்சு அந்த 18 பேரையும் மேய்ஞ்சிட்றாங்க. அதில் ஒரு 12-13 வயசு பிள்ளை, கொஞ்சம் சின்ன பிள்ளை, பிஞ்சு பிள்ளை. அந்த பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு எல்லாம் பண்ணதில் அந்த பிள்ளைக்கு ரத்தப்போக்காகி உயிருக்கு ஊசலாகிற நேரத்தில்
அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. அந்த லேடி டாக்டர் தான் தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிச்சு. தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது உதாரணமாக வந்தது. அதுதான் அப்போ தான் எங்களுக்கு ஒரு சிபிஐ ஒரு எம்எல்ஏ நல்ல பேர், அவர் நம்ம தம்பி தான் இதே ஜெயபிரகாஷ், அந்த தம்பிகிட்ட தொடர்பு கொண்டு சொல்லி அவங்க தான் முதல்ல செய்தியாக இருந்தது. நம்ம சொன்ன பிறகு தாங்க இது இஷ்யூ பெருசாச்சு. அண்ணாதுரை அவர் பேர், அண்ணாமலை, அந்த சிபிஐ எம்எல்ஏ, அவர் தான் எங்கள் நிருபரை சொல்லி அதுக்கப்புறம் தான் இஷ்யூ வந்து 252 பேருங்க. இவங்க சொல்கிறான்னு இந்த இப்போ ஒரு கொஞ்சம் பரதேசி இருக்கான், அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் அப்படி இல்லை, தேடுற வாட்டியில் எல்லாம் நடக்குமா. 252 பேர் வந்து ஒரு கோர்ட்டில் வரிசையாக நிற்பான். எதுக்கடானா குற்றவாளிகளாக நிற்பான். அது வந்து வாச்சாத்தியில் நிற்கிறனால தான் வந்துச்சு. அது நிச்சயமாக சார். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமும் நீங்கள் தொடர்ந்து வீரப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற உங்களோட ஒரு தேடுதல் ஒன்று இருந்துச்சு இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீரப்பனை மீட் பண்ணப்போ உங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு பிம்பம் இருந்திருக்கலாம், வீரப்பனா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது உடஞ்சுதா, அது மாறினச்சா இல்லை எப்படி? இல்லை, என் தம்பி சுப்பு அந்த டீம் வந்து அடுத்தடுத்து அவன் வந்து 93 இதுக்கு பிறகுங்க என்னாச்சு, ஒர்க் ஷாப்பில் அவன் வந்து கோபமாகறான். யார்? வீரப்பன். கோபமாகி என்னாச்சு, இது கண்டித்து 94 ஒரு 3 பேரை கடத்துற. அப்படி சிதம்பரம் டிஎஸ்பி, ராஜகோபாலன் ஏடு, அவர் தம்பி, இன்னொருத்தர் அவன் மச்சான் சேகர்னு, சிறுமுகை காட்டில் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ உடனே அது பரபரப்பாக போச்சு. அப்போது கோவை கலெக்டர், அவர் பேர் சங்கர், சிவி சங்கர், அவர் தான் இதை மீடியேட் பண்ணுவார். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அது மாதிரி அவர் வந்தார். அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் என் பத்திரிகையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் அந்த பார்வையாளர் நாங்களும் ஒரு ஆள் எல்லாருமே இருந்தோம். இதுக்கடையில் வீரப்பனை கண்டுபிடிக்கிற வேலையில் நாங்கள் ஒரு 6 பேர் உள்ளே போனோம். அது என்னுடைய டீம் போச்சு. எப்படியாவது உண்மையிலே என்னைய ஏன் ஓயாமல் கடத்திட்டு இருக்காரு என்னென்னு பாரியா, அதான் ஃபஸ்ட்டு கடத்தல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் ஒரு டீம் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, பேபி வீரப்பன் வருவோம். பேபி வீரப்பன் திடீர்னு பர்சலில் வருவோம். எல்லோரும் நிற்போம். இறங்கின ஒன்று கேட்டது அவன் நக்கீரன் யாரையான்னு கேட்பான். அப்போ என் தம்பி மகரன்னு ஒரு நிருபர் இருந்தார். அவர்கிட்ட வந்தா ஒரு கேசட்டை கொடுத்து அவர் வந்து அப்புறம் யாரை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு முத்துலட்சுமி, அப்புறம் வீரப்ப அண்ணன், அப்புறம் ஒரு 4-5 பேரை பார்த்துட்டு நேராக மறுபடியும் அவர் பர்சலில் அங்கே போயிடுவார். மறுபடியும் அவன் தம்பி வந்தான் அர்ஜுனன். எல்லோரும் பத்திரிகையாளர்லாம் சுற்றி நிற்கிறோம். அவர் வருவார். அவர் வந்து காலில் அவருக்கு ஏதோ தொடவாளை இருந்து அதையும் மருத்துவம் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அர்ஜுனனை அப்படியே ஐசோலேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டாங்க, மைக்கு ஊசி போட்டாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது. வீரப்பன் வந்து பிடிப்பட்ட 3 பேர் என்ன ஆனாங்க, ஏன்னா வந்த தூதுவனை நீங்கள் வீரப்பனுடைய தூதுவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ அவன் என்ன ஆனான் அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது தான் திடீர்னு ஒன்று ஃபைண்டு ஒரு டிவியில் அப்போ வந்து நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேவாரம் ஒரு அறிக்கை கொடுக்காரு. 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த கடத்தப்பட்ட 3 பேர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. மேட்ரு ஆஃப் ஒரு 1 hour சங்கர் பிதிரி பக்கத்து ரூமில் வச்சு வி ஒன்லி ரெஸ்கியூ த 3 person அப்படின்னு இதே 3 பேரை மறுபடியும் அவர் உட்கார வச்சு, ஆனால் உண்மை வேறு அப்படி ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், டிவியில் தான் பார்த்தேன். யோ எங்கேயே இடிக்குதையா, நான் சொன்னேன் எங்கேயே இடிக்குதே, அது அந்த ஆள் நான் தான் பண்ணேங்கிறான், இவர் நான் தான் பண்ணேங்கிறான். நீ தம்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, சிதம்பரம் எந்த ஊருன்னு, சிதம்பரம்நாதன் ஆனால் கோயம்புத்தூர், நீங்கள் வீட்டுக்கு போங்க, என்ன நடந்து கேட்டுவாங்கன்னு. அவங்க நக்கணுன்னு அலோவ் பண்ணிட்டான், யாரையும் அலோவ் பண்ண. தம்பி அண்ணன்ட்ட சொல்லுங்கள், போலீஸ்காரன் புத்தி போலீஸ்காரன்ட்டே காட்டான் அந்த ஆள் தேவாரம் அப்படின்னாரு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த தேடுதல் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சிவி சங்கர் அவங்க பையன் அவன் தம்பி வந்தார். இது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு ஒரு செய்தி வருது. பேசிகிட்டு இருக்கும்போதே 6000-8000 போலீஸ் உள்ளே இறங்குறாங்க. இதுதான் இப்போ என்னுடைய தூதுக்கு இருக்கிற ஆபத்தே தான். நான் தூது போனேன்னு எல்லாம் சொல்லுவான், போனேன் ஏதோ கூப்பிட்டு வந்தேன், அதெல்லாம் கிடையாது. போலீஸை நம்பவே முடியாது. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே போடுவான். ஐயோ அப்பா அது மோசமான குரூப்பு. அப்போ உள்ளே பூந்துருக்காங்க. இதை பார்த்துட்டா யார், சிதம்பரநாதன். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் போலீஸ் இறங்குதுரா. அப்போ வந்து வீரப்பன் வேறு எதுக்கோ போயிட்டார்.
எங்கேயோ போயிருக்காரு. இறங்குனா எல்லாரையும் எங்களையும் கொண்டு உங்களையும் கொள்ள போகிறாங்க, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்து வழி காமிச்சிட்டிங்கன்னா நான் சங்கர்கிட்ட கலெக்டர்கிட்ட கொண்டு உங்களை ஒப்படைச்சிட்றேன். அது இப்போ 3 பேர் இருந்தாங்களா வீரப்பால். 3 பேரையும் அவர் தான் மைண்டை மாற்றி உங்களுக்கு நான் இது சாரி இது அதாவது என்னது உங்களுக்கு சரணடைய வச்சு உங்களுக்கு தண்டனை இல்லாமல் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து 3 பேர். ஏன்னா அவங்களும் பார்க்குறாங்க போலீஸ் கிட்டக்கு வருது, வந்தால் சுட போகிறான். அதுக்குள்ளே இவங்க தப்பிச்சு வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்போ யாருங்க ஹீரோ? சிதம்பரநாதன் தானே ஹீரோ. புரியுதா உங்களுக்கு? 3 பேரை சரண்டை வச்சு அதை வந்து நம்மகிட்ட சொல்கிறார். நான் இவ்வளோ பண்ணி நான் தான் கலெக்டர்கிட்ட கொண்டு, கலெக்டரும் நான் பண்ணுறேன்னாரு. காலையில் நீ உட்கார வச்சே போய் சொல்கிறான் அந்த ஆள். அந்த பக்கம் வந்தான், அவன் கன்னடத்தில் பேசுனான், எங்களை கூட்டு வந்து உட்கார அவன் நாங்கள் தான் ரெஸ்க்யூ பண்ணுங்கிறான். என்னங்க அநியாயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதை அப்படியே நாங்கள் அட்டைப்படத்தில் பண்ணோம். அது சன்மானம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? சிதம்பரநாதனுக்கு ராமேஸ்வரம் ட்ரான்ஸ்ஃபர். உண்மையை நீங்கள் சொல்லிட்டேன். யாரை கேட்டு நக்கீரனுக்கு பேட்டி கொடுத்தேன். இதே தான் அந்த இதை காமிச்சார். நக்கீரனுக்கு யாரை கேட்டு பேட்டி கொடுத்தேன். அப்போது தேவாரம் எவ்வளோ உச்சத்தில் இருக்காருன்னு இதை புரிஞ்சவங்களுக்கு. தேவாரங்கிற ஒருத்தர் உச்சத்தில் இருந்தார். இது என்ன ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? ஏன் ஒருத்தன் ஒரு 3 போலீஸுங்க, இப்போ இந்த போலீஸ்காரன் பூரா வக்காலத்து வாங்குறான்ல போலீஸுக்கு, உங்களை சேர்ந்த ஒரு 2 போலீஸ்காரங்க அவன் தன்னுடைய திறமையில 3 பேரை கொண்டு சரண்டர் பண்ணியிருக்கான். அவன் கொண்டு வந்தது அவனுக்கு பாராட்டுறதை விட்டுவிட்டு நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி எக்காலம்புறது வேற. அதை சொன்னதுக்காக அவனை கொண்டு ராமேஸ்வரம் தூக்கி போட்டது இல்லைங்க. புரியுதா? இதுதான் போலீஸ். அப்போ அதை நாங்கள் நக்கீரனில் பண்ணோம். இப்போ இது முடிஞ்சிச்சு. அந்த நேரம் வந்தார்ல அர்ஜுனனை கொஞ்ச நாளில் கொண்டுட்டாங்க. சைனடை வச்சு கொண்டுட்டாங்க. அவன் வெறி ஆகிட்டான். ஏன்னா நான் அனுப்புனேன். அவனே சொல்கிறான், அனுப்புனேன், நீ திருப்பி எனக்கு அனுப்ப வேணாம். ஏன்னா யாராவது திருப்பி அனுப்புவாங்களா? நீ நல்லபடியாக போகணும். ஏன்னா அது நடக்காது. ஆனால் ஜெயிலில் போட்டுருந்துருக்கலாமே, ஏன் நீ அவனை கொண்ட? அவன் கேள்வியாகும். இவங்க சைனடை அந்த கதையை நாங்களும் எழுதிட்டோம். எங்கே தகராறு நடந்துச்சு, அதாவது ஒருத்தன் அடிக்கிறாங்க, ஏதோ ஒருத்தன் கை வழங்கு போகிறான். கரெக்ட். தமிழ்நாட்டில் கை வழங்கு போடல, தமிழ்நாட்டில் கொண்டால் இவங்களுக்கு கேள்வி கேட்டுருவாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்களேன்னு இவங்க என்ன பண்ணால் கர்நாடகத்துக்கு அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் அங்கேருந்து கர்நாடகத்துக்கு தூக்கிட்டு போகும்போது கை வழங்கு போட்டு தூக்கிட்டு போகிறாங்க, கூட்டு போகிறாங்க. ஏன்டா அங்கே கை வழங்கு போகிறோம், ஏன்டா கை வழங்கு போகிறேன்னு வாக்குவாதம் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் ரணகலாம் ஆகிருக்கு. ரணகலானவொன்னே அந்த அர்ஜுனன் ரொம்ப கோபக்காரம் போல, ஏதோ வாய் தரால போட்டு இவன் போலீஸ் ஒரு அடி அடித்ததில் அதுலேருந்து 3 பேரில் ஒருத்தன் செத்துட்டான். ரங்கசாமி ஒருத்தன், ரங்கசாமி, ஐயந்துரை, அர்ஜுனன். அதில் ரங்கசாமி செத்த ஒன்று தான் என் தோழனை கொண்டுட்டா நான் கோர்ட்டில் விட மாட்டேன்டா அப்படிங்கிறான். அப்போ டிசைட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் சொல்லுவான். முடிச்சிடறான். இது நம்ம நக்கீரனில் போய் பதிவு பண்ணிட்டோம் எப்படியா இருந்தாங்கன்னு. இவன் அதே அவன் கேட்பான், ஏன் தோழனுக்கு எப்போ இது சைனைடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த கோவம் அதில் மறுபடியும் ஒரு 3 பேரை கடத்தும். அவன் போட்ட கண்டிஷன்ஸ் நல்ல சுவாரஸ்யமான கண்டிஷன் போட்டான். என்னை தேடி பேச வரவன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவன் ஆடியோவில் பேசுவார். சிவப்பு கலர் புல்லட், சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும், அவன் ஆஜானுபாவமாக இருக்கணும், வெள்ளை கலர் மாலையை போடணும், சிவப்பு கலர் தொப்பி, அவன் வரும்போது ஒத்தையில் வரணும், வேறு எவனும் வரக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன். அதுக்கேற்ற மாதிரி சிவப்பு கலர் புல்லட்டு, சிவப்பு கலர் சட்டை, சிவப்பு கலர் தொப்பி, வெள்ளை மாலை, வண்டியில் வெள்ளை கொடி எல்லாம் போட்டுட்டு என்கிட்ட வரணும் புல்லட்டில் அப்படிமா. அதுக்கேற்ற மாதிரி இவங்க அனுப்புனாங்க. நாங்கள் எல்லாம் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்தோம். திடீர்னு ஒரு நாள் சங்கர் புதரி தான் வீரஸ்கூர் 3% அப்படின்னு வருவார் டிவி. இது என்னங்கடா அது? நம்மால் எங்கன்னு கேட்டேன். தேவாரத்தை காணணும். அவர் இங்கே பொதிகையில் உட்காந்து இங்கே பேட்டி கொடுப்பாரு. எங்கள் இங்கே பொதிகை டிவியில், சார் நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர் இங்கே பேட்டி கொடுப்பாரு. அப்போ என்னடா நடந்துச்சு? அப்போ யார்? ஜீவானு என் தம்பி இருந்தார். தம்பி என்ன நடந்துன்னு பார்த்துவாங்க அப்படின்னு. அப்போ அவர் பார்த்து சொல்கிறார், அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அவன் உள்ளே இருக்கும்போதே இவங்க எப்பயுமேங்க மிஷன் நடக்குதுல்ல, ஒரு கடத்தல், உள்ளே ஆள் விடுவாங்க, விடும்போதே போலீஸ் அப்படியே போகும். இதுதான் அவங்களுடைய பழக்கம். போலீஸ் மிஷனுக்கு ஒரு ஆளை தூதுன்னு விடுவான், தூது ஒரு பக்கம் போகும், இவங்க ஒரு பக்கம் போவாங்க. அதே மாதிரி தான் போயிருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்னு பார்த்தியா
போலீஸ் வந்து பாரு தூதுன்னு சொல்லிட்டு அதே போலீஸ் நேரம் அனுப்பிச்சிருக்கீங்க. போலீஸ் வந்துட்டான். சரி சரி போ நீ அப்படின்னு சொல்லி இவங்களை கொண்டு வந்து ஒரு வாரமாக காடை விட்டு காடை ஒட்டுன ரோட்டில் கொண்டு விட்டுட்டு கையில் ஆளுக்கு 5000 கொடுத்து இப்படியே ஓடி போயிடா நாங்கள் அப்படியே ஓடுறோன்னு ஓட்டாங்க. இப்படி ரோட்டில் இருந்திருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கர்நாடக ஜீப் வந்திருக்கு. அவங்க சுட போனாங்களா அவங்கள. கொண்டாதப்பா எங்களை தான் ஏன் கடத்தினான் நாங்கள் தான் ஏன் பாய்ச்சர்னு சொன்னோடனே இவனுக்கு 2 பேர் காவலை போட்டு இந்த ஜீப்பை வேகமாக போய் சங்கர் புதிரை கூப்பிட்டு வந்தாங்க. சங்கர் புதிரி மாத்திரம் கொஞ்சம் பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு வர்றாரு. யார் புரியுதா உங்களுக்கு? அங்கே ஷோகேஸ் பண்ணி இவங்களும் இருக்காங்க. யார் தமிழ் எஸ்டிஎஃப்பும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு எஸ்டிஎஃப்பும் இருக்காங்க. அவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லலை. குசுன்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே கொண்டு வந்து வி ரெஸ்க்யூ 3 பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இது டேய் நமக்கு தெரியாமல் போய் அவங்கள வந்தவங்களை நாங்கள் தான் காப்பாற்றன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் தான் இவர் இங்கே சொல்கிறார். இப்போ இது ட்ராமான்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறது? ஒரு போலீஸோடைய இது ஒரு உட்டாரில் கடிக்குமாங்களே அது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம் என்ன பண்ணோம்? அப்போ அந்த 2 முறையும் பேட்டி எங்கிட்ட 3 முறை பேட்டி வந்துருச்சு. பேட்டியில் நான் வந்து இந்த போலீஸ்காரன் என் தம்பியை கொண்டதுக்காக அவன் ரொம்ப கோவப்படுவான். சரி நம்ம ஏன் இவரை பேட்டி எடுத்துட்டோம், ஆடியோவில் தான் இருக்குது, ஏன் வீடியோவில் வச்சானே? அப்போ வீடியோங்கிற ஃபார்மேட்டு அப்போ வந்துட்டுருக்குல வந்துச்சு எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதன் ஸ்டுடியோ தம்பி நான் சொன்னேன்ல முதல்ல அவன்கிட்ட போனேன். அவன் வீடியோ போட்டோகிராஃபர் அவர். எனக்கு ஒரு வீடியோ கேமரா வேணும்ப்பா. அப்போ தான் அந்த ஒரு வீடியோ நல்லா 1,36,000 அது அப்போயே எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல ஃபைன் குவாலிட்டியில் நீ காட்டுக்கு போனால் நல்லா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் தான் வாங்கினான். அப்புறம் என் தம்பிகள் 3 பேரை கொண்டு வந்து முக்கியமாக ஒரு 2 பேர் இங்கேயே இருந்து 3 மாதம் இருந்து இங்கேயே ட்ரெயின் எடுத்தாங்க. அவன்கிட்டே வீடியோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டிஸ்டன்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவன் தான் ட்ரைனிங் கொடுத்தான். அந்த தம்பி சுப்பு இருந்தான், இன்னொரு பையன் இருந்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தருணம் பார்த்துட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி 96 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி பிப்ரவரின்னு வச்சுங்களேன். அப்போ உள்ளே போய் அது 10-15 நாள் இருந்தாங்க. அவர் டீம் ஒரு 6 அதுலேயும் ஒரு 4-5 பேர் போனாங்க. ஆத்தூர் சேகரன் என் தம்பி, அவன் எங்கள் ஏரியா ரிப்போர்ட்டர் தான், அவரு கூட போனார். அப்புறம் சுப்பு போனான், பாலுன்னு ஒரு தம்பி போனான், இன்னொரு பையன், எல்லாம் சேர்ந்து உள்ளே போய் எடுத்தாச்சுன்னு சொன்னோன்னே எவ்வளோ நேரம்? 9 மணி நேரம். 9 மணி நேரமா அண்ணா அப்படி பேசியிருக்கா அப்படின்னு சொன்ன. அப்படி சுப்பு வந்தாங்க மேலே அப்போ ஆரிங்டன் ரோட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கள் ஆஃபீஸு. மேலே ஒரு சின்ன அறை இருந்தது. அங்கே தான் டெக்கெலாம் போட்டு நைஸாக பார்த்தோம். என்ன மாதிரி அவன் பேசுகிறது. இப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போகும். ரெண்டாவது என்ன இருந்தாலும் வீரப்பன் தேடப்படுற குற்றவாளி, ஜெயலலிதா ஆட்சி, இதில் ஒருத்தன் பொழந்து கட்டுறான். நான் இப்படி வந்தேன், போலீஸ் என்ன பண்ணுச்சு அப்படி இப்படின்னு. இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் நிறைய பேர்கிட்ட சொன்னோம். பிபிசி அப்போ வந்தான். அப்போ 3 கோடி ரூபா நாங்கள் தந்துடுறோம், மொத்தத்தையும் கொடு. நான் சொன்னேன் சரி சார், பிபிசி எங்கே தெரியும்னு கேட்டேன். அதான் லண்டன் பிபிசி. அவன் இந்த சிட்டியில் எங்கே தெரியும், அங்கே எவ்வளோ நேரம் பயன் பண்ணி? 3 நிமிஷம் பண்ணுவோம். ஆனால் 9 மணி நேரம். ஐயே வேணாம் சார். அப்புறம் சிஎன்என் வந்தாங்க. அவங்க 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் கொடுக்குறோம், பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 50 லட்ச ரூபா, 25-50 ரூபா கட்டாங்க. அப்புறம் அப்போ அனுபவ நடேசன் ஒருத்தர் இருந்தார். அது இருக்காரா இல்லையா தெரியல. அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், நான் ஒரு டிவியில் பண்ணோம். அவர் 20 லட்ச ரூபா எடுத்து வச்சார். நான் என்னை பார்த்ததா சொல்லாங்க, இதை நீங்கள் விளம்பரத்துக்கு வச்சு, ஏன்னா என் விளம்பரத்தையும் பண்ணாதீங்கன்னாரு. ஏன்னா வீரப்பன்ல புரியுதா? ஐயா அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொரு டிவியாக போனோம். ஒவ்வொரு டிவியில் மாத்திரம் பேசி விட்டால் 3ஆவது நாள் அங்கே மைசூரில் சீரியலுக்கு தடை வாங்கிட்டாங்க. அந்த எந்த சேனலில் ரிலீஸ் ஆச்சோ அந்த சேனலுக்கு தடை அப்படின்னு எனக்கு தான் நோட்டீஸ் வந்துச்சு எங்கள் ஆஃபீஸுக்கு. ஏன்னா நக்கீரன் வழங்கும் வீரப்பனின் நேருக்கு நேரது என்னென்னா மைசூர் கோர்ட்டு. உடனே மைசூர் போட்டேன். போனால் சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா? இவர் இந்த இதில் சொல்கிறாரு பாருங்க,
எனக்கு போட்டியாளர் 2 பேர் வந்தான், நான் வெட்டி காவிரி ஆத்துல போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் போகிற வழியில். 2 பேர் 2 கேரக்டர் சொல்லுவார். இந்த 2 பேரை கொன்னதுக்காக அவன் 10 பேர் அரெஸ்ட் ஆகி அவன் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இவர் யாரை 2 பேரை நான் கொன்னேன்னு சொன்னாரோ அந்த 2 பேரை கொன்னதா 10 பேர் அங்கே கேஸ் நடந்துட்டுருக்கு மைசூர் கோர்ட்டில். அவங்க லாயர் ஏன் இந்த நேற்று நைட் தான் அவர் சொல்கிறாரு வீரப்பன் நான் தான் கொன்னேன்னு, நீங்கள் இந்த 10 பேரை இங்கே அவங்க மேலே நீங்கள் கைது பண்ணி விசாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இது அவங்க உடனே ஸ்டே கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு போய் அவர் பேசுனதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணி பேசின அந்த ஃபுட்டேஜை மாத்திரம் கொடுத்துட்டு அதை ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து வேணுகோபால் எங்கள் அட்வொகேட் இருந்தார், அவரை வச்சு தான் வெக்கேட் பண்ணோம். வெக்கேட் பண்ணி 2 நாள் 3 நாள் பிரேக்கு மறுபடியும் போட்டோம். ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது என்னுடைய தோல்விக்கு வீரப்பனுடைய பேட்டியும் ஒரு காரணம் இருந்துச்சு. 96 பர்கூரில் நிற்கிறாங்க அப்படிங்கிறப்பே அது வந்து அங்கே வீரப்பனுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுவும் தெரிஞ்சுதான் அவங்க நின்று இருப்பாங்களா அங்கே பர்கூரில்? அதுக்கு தெரில. அதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு அதுதான் டன் கணக்கில் திமிர் இருக்குமே, அது யாரையும் மதிக்குமா, அது இதே மதிக்க போகுது. அப்புறம்தான் பர்கூரில் தோத்த பிறகு தான் தெரியுது, ஓ வீரப்பன் தோற்றுருப்போன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மா வாயில் சொல்லிச்சு. சரிட்டு நம்ம ஒரு ஆட்சி கவிழ்றதுக்கு நைக்கன்னு ஒரு காரணம். ஒரு பத்திரிக்கைங்க சாதாரணமாக ஒரு 4000 ரூபாயில் ஆரம்பித்த பத்திரிக்கை இன்றைக்கி ஒரு ஆட்சியை கவுத்துருக்கு, அதுவும் ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துருக்குன்னா சாதாரண விஷயமா? அது ஒரு நக்கீரனுக்கு கிடைச்ச பெரிய மகுடம் அது. ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த அந்த வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, அந்த இதை அது அப்படியே யானை மாதிரி வச்சுருந்துச்சு. அடுத்த பதவிக்கு வர வரைக்கும் அப்படி அது பிச்சு எங்களை கிழிச்சு போட்டுச்சு. என்ன கொடுமைன்னா இந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆஃபீஸில் பூந்து. 96 இருக்கு முன்னாடி. 96 ரைடு 96 அப்பயே ரைடு, அப்பயே வேறு என்னமோ ஒரு கேஸுக்காக ரைடு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தவர் 2001 எங்கள் ஆஃபீஸ் ரைடு தானே. ரைடுன்னு ரைடு, தலைமறைவு, கைது, ஜெயிலு. தொடர்ந்து ஒரு 9 மாதம் நீங்கள் சைடில் இருந்தீங்க. ஆமாம், பொடாவில் இருந்தோம். தலைமறைவே ஒரு 3 வருஷம் இருந்திருப்போம். நானே பிச்சு போட்டால் எல்லாத்தையும் கூட்டினா 3 வருஷம் இருக்கும். என் தம்பி சுப்புங்கிறவன் 2 வருஷம் இதில் இருந்தான். ஏன்னா அப்போயே அந்த சுப்பனுங்கிற சொன்னான்ல, அவர் வந்து இறந்த உடனே அந்த கேஸு சுப்பு இதை வச்சு ஒரு துரோகி ஒருத்தன் நம்மகிட்டே இருந்த ஒரு துரோகி ஒருத்தன் வேறு இவர் தான் அவன் அப்படின்னு வேறு சொல்ல, அது வேறு அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லி அது இல்லைன்னு அப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவரும் இவரும் வேறேன்னு சொன்ன பிறகு தான் அவர் எங்கள் கூட தூதே வந்தார். இப்போது நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, ஓகே. அதை தாண்டி ஒரு இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வரீங்க. உங்கள் ஃபேமிலி இப்போ எப்படி இருந்தாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இந்த விஷயத்தை? இவங்ககிட்ட எதாவது சொன்னது இல்லையா சார்? அது ரொம்ப சோகங்க. எங்கள் மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது அவங்கள அன்றைக்கி ஒரு நாள் தான் சொன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். நான் ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவுடைய வீரப்பனை விட்டுருங்க, ஜெயலலிதாவுடைய அந்த பழி வாங்கிறது ஜாஸ்தி. ஆனால் ஊனா கேஸு, ஆனால் ஊனா வீட்டுக்கு ரைடு, ஆனால் ஊனா வீட்டில் ஆக்சிடென்ட் அடிப்பாங்க. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவேன், எங்கேயே ஒரு வீட்டில்னு ஒரு மேட்ரு போட்டேன். அதுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் புக்கெலாம் எரிச்சாங்க. அப்போ அதை கண்டித்து வந்து நான் ஒரு தலையங்க எழுதினேன். அதுக்கு அரெஸ்ட் போயிட்டேன். தப்பிச்சு போனால் எங்கள் பிரிண்டரை கொண்டு வச்சுட்டாங்க. இவங்கள வந்து எங்கள் மாமனார் வந்து கொண்டு போய் தனியாக கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாரு. இவங்க கொண்டு போய் நாங்கள் ஒரு இடத்துல தான் வீட்டில் வந்து தான் போலீஸோட தொந்தரவு, சிபிசிஐ தொந்தரவு, இல்லைன்னா அடியாட்கள் நிறைய வருவான். 91 96லங்க ஜெயலலிதா பற்றி செய்தியோ ஏதோ வந்தால் அவன் அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் 3 ஆட்டோ வரும், அடியாட்களோட வருவான். வந்து டம்முன்னு பார்த்தவன் கொண்டவன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிடுவான். சம்மந்தப்பட்டவன் தான் காலை உடைச்சி போயிடுவான், தலையும் காலையும் உடைப்பான். அவங்க எம்எல்ஏவே 3 பேர் இப்படி தலையெல்லாம் உடைச்சிருக்காங்க. அப்போ அதனால் நான் இவங்களை பாதுகாப்புங்கிற பேரில் ஒரு வீட்டில் கொண்டு வச்சோம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னாங்க, 3 பச்சை பிள்ளைய என் பிள்ளைகள் எல்லாமே சின்ன பிள்ளைகள், அரியா பிள்ளைகளில்
அப்போ ஒரு வீட்டில் கொண்டு போய் வைக்கிறோம். தெரிஞ்சவங்க வீடு தான். அவங்க எங்கள் அப்பா அம்மா நாங்கள் கூட்டு குடும்பமாக இருப்போம். அப்போ விரிக்கணும், விரிப்பு. இரவு பிள்ளைகள் வந்து எப்பயுமே சின்ன பிள்ளைகள்ல அவங்க வந்து யூரின் பண்ணிடுவாங்கல்ல. இது பண்ணி நனையாமல் இருக்கிறதுக்கே நான் தூங்காமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அம்மா. ஏன்னா அந்த தங்க இடம் கொடுத்த வீடு அவங்களுக்கு சிரமம் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிச்சே இருப்பாங்க. நான் வந்து பகலில் தான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன், பிள்ளைகளை பார்த்துட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு பேட்டி பத்திரிகையில் அவங்க வந்து இடையில என் பிள்ளை பெரிய மக வந்துச்சு. பெரிய மக வரும்போது அப்போ நம்ம வீடுகள்லாம் பிள்ளைகள் அப்பா போகும்போது டாட்டா பைப்பாங்கல்ல. நான் என்ன பண்ணேன், ஜெயலலிதா ஆட்சி டாட்டா பைப்பெல்லாம் வேணாம்ப்பா, அது வெள்ளைக்காரங்க இது, அதை வேணான்னு சொல்லிட்டேன். நான் மனசுக்குள்ளே நினச்சது வேறு. ஓ அத்தானுக்கு புரியாது போகிற அப்படின்னு நினச்சி அவங்க விட்டாங்க. ஒரு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது பிள்ளைகள் டாட்டாவே காமிக்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம போகிறோம், எப்போ உயிரோடு வரோமா இல்லையான்னு தெரியாது. அவ்வளோ ஆபத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா என்னை வந்து ஜெயலலிதா இது அவன் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் 11 தடவை என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். 16 தடவை காட்டில் கொலை பண்ண முயற்சிருக்காங்க. அப்போ டோட்டல் போட்டுக்கங்களேன் எத்தனைண்டு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், வேணாம் டாட்டா பைப்பெல்லாம் காட்டாதீங்க. ஏன்னா மனசுக்குள்ளே நம்ம போனால் இப்போ இந்த பழக்கத்தை காட்டினா ஒருவேளை அப்பா அவன் திரும்பி வரலன்னா அது ஏங்கி போகும்ல அப்படின்னு அதை மனசில் வச்சு டாட்டா பைப்பெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ சரி பிடிக்கல போல அத்தானுக்கு அப்படின்னு விட்டாங்க. ஒரு பத்திரிக்கை பேட்டியில் இப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது தாங்க வீட்லேயே டாட்டாவே காமிக்க விட மாட்டாங்க அப்படின்னு. அவர் சாரு பிரபா சுந்தர்னு அவர் பெரிய ரைட்டரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மேகலான ஒரு பத்திரிக்கை, அதில் கீழே முடிவில் இவர் டாட்டா பைப்பே பிள்ளைகளுக்கு காமிக்க விட மாட்டார். ஏன்னா இவர் திரும்பி வர்றது உறுதி இல்லைங்கிறனால அப்பாவை நினச்சி ஏங்கி விடக்கூடாது என்பதால் டாட்டா பையே இவர் வீட்டில் கிடையாது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. நான் வேறு பகுமானத்துக்கு அதை படிக்காமல் என் பேட்டி வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டம்மாட்ட கொண்டு கொடு. எங்கள் வீட்டம்மா வந்து நல்ல படிப்பாளி. போயிட்டு வந்து அடுத்த நாள் நைட்டு வரேன். எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க, ஏடா மூதேவி என்னடா கொடுத்துட்டு போனேன், அந்த பிள்ளை மூசுன்னு அழுதுகிட்டு இருக்கடா, ஏதோ படிச்சிச்சு அழுதுகிட்டே இருக்கடா அப்படின்னுச்சு அப்படின்னாங்க எங்கள் அம்மா. நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு, என்னப்பா அது என்ன அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த புக்கில் என்ன இருக்குது பாருங்க. ஐயோ அப்போ தான் நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்லியாக சொன்னது இப்படி அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொன்னது அவர் முத்தாய்ப்பாக வச்சுட்டாரு. இப்போ இவங்க ரீகலேட் பண்ணுறாங்கல்ல, ஓ இதுக்காக தான் டாட்டா பை காட்டக்கூடாதுன்னு இருக்காரு. அப்போ இவர் போனால் திரும்பி வர்றது உறுதி இல்லை. புரியுதா? எப்படி இருக்கும்? ஒரு முறையும் இந்த காட்டுக்கு போயிட்டு வரப்போ சரி, அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரப்போ சரி, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். பயப்படாமல் இல்லை. இந்த டாட்டாவுக்கு வந்தேன்ல, டாட்டாவில் எங்கே வந்துச்சுன்னா 3வது முறை காட்டுக்கு போகிறேன். ஓகே, அது வந்து அரசாங்கம் அறிவிச்சு தான் போகிறேன். எனக்கு வந்து ஒரு பயம். அப்போ என் பிள்ளைகள்கிட்ட நான் என் துணைவியார்கிட்ட எப்போயுமே டாட்டா காமிக்க மாட்டேன்ல, அன்னைக்கு மாத்திரம் டாட்டா சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாமலே என்னை அறியாமல். அது வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா அவங்க நினச்சாங்க, ஓ இனிமேல் வரமாட்டாரு அப்படின்னு முடிவு வச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. காடுங்கிறதுங்க எல்லோரும் நினைக்கிறான் ஏதோ நம்ம பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி. அதாவது நான் மாத்திரம் பார்த்ததுனால சொல்கிறான். ஆனால் நான் 100 தடவை தோற்றுருப்பேன். அது எது பண்ணால் எவனுக்கு தெரியாதுல்ல. நம்ம 11 தடவை பார்த்துருக்கோம், நான் என் டீம் எல்லாம். ஆனால் 100 தடவை தோற்றுருந்தோமே எவனுக்கும் தெரியாது. ஏன்னா அவன் வந்து உடனேவா நம்மளை சேர்த்துருப்பாரு. இவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்னு அவருக்கு நம்பிக்கை வந்த பிறகு தானே என் சேர்த்துருப்பாரு. இவனால் வந்து நமக்கு பங்கம் வராது, இவன் வந்து நம்மளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பான். இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு வீரப்பனை கொண்டு போய் மறுபடியும் சேர்க்குறோம்லங்க. அப்போ அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோன்னா அதுக்காக நம்ம அரிசி பருப்புலாம் வாங்கி தரல, இல்லை அவனுக்கு காசு கொடுக்கல, இல்லை குண்டு வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையான பத்திரிக்கைக்காரன் இவன் அநீதியை எதிர்ப்பான், அதை நான் எழுதாவே எதிர்ப்பான்.
அப்படிங்கிறது அவர் தெரிஞ்ச பிறகு தான் அவரும் வெகுஜன தொடர்பை நிறைய வச்சுருக்காரு. அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு, இவனுக்கு நக்கீரன் கோபாலை கூப்பிடலாமா அப்படின்னா, ஆமையா அவன் தான் அப்படின்னு சொன்ன பிறகு தானே நம்மளை சேர்க்குறாங்க. இப்போ பார்க்கணுன்னாலும் நான் பஸ்ஸில் போய் ஹலோ அண்ணா வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு, ஏன் வா வா இந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே வந்துடு அப்படிலாம் இல்லையே. அது 4 மடிப்பு ஏறணும்ல. 4 மடிப்பு ஏறி போய் அங்கே இருக்கிற இரவு நேரம் நடந்து கிடந்து தானே அவரை பார்க்கணும். அப்போ பயம் இல்லாமல் நீங்கள் இப்போ போலீஸ்க்கு தெரியாமல் போய் வீரப்பனை சந்திக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும் சார். உங்களை யாரும் ஃபாலோ பண்ணாமல் வரணும். பார்த்தா தாங்க உறுதி. அவரை பார்த்த பிறகு தான் இன்னைக்கு இந்த முறை சக்ஸஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு வரும். இல்லாத வரைக்கும் அவன் யார் எவனை கொண்டு போகிறான் எங்கே கொண்டு போகிறான். அங்கே வீரப்பன் காடு 2 பகுதியாக இருக்கும். வீரப்பனுக்கு உழவு சொல்கிறவங்க, போலீஸுக்கு உழவு சொல்கிறவங்க 2ஆக இருப்பாங்க. இவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு, அவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு. வீரப்பால் கூட போகலை, இவன் பார்த்துட்டா முடிஞ்சிச்சு போலீஸ் சைடில். ஆமாம் முடிஞ்சில. அவன் உடனே போலீஸ் சைடில் போலீஸுக்கு ஆள் காட்டியாக இருப்பான்ல, அவன் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் சொல்லுவான்ல, யாரையும் தப்பாக எடுக்காத, லேசாக நினைக்காத. அந்த கிராம மக்கள் ரொம்ப சென்சிட்டிவ்லாங்க. எப்படி இவ்வளவும் தாண்டி பார்த்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். 30 வருஷம் கழிச்சு எப்படி இது நிற்க முடியுது? 30 வருஷம் கழிச்சு இப்போ எல்லோரும் இவர் மத்தனை வீரப்பண்ணா. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி என்ன? வீரப்பண்ணா நக்கீரன். ஆமாம், வேறு யாரும் போகல, நான் என்ன பண்ணுறது? நான் அந்த 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடை பெரிய செயின் போட்டு போட்டு யாராவது போயிடாதுன்னு போடல. சாவி நான் சாவியும் போட்டு தொலைக்கவும் இல்லை, யாரும் போகிறதில்ல. எனக்கு அது வாய்ப்பாக இருந்துச்சு. உங்களை வீரப்பன் இந்த அளவுக்கு நம்புறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல சார். அப்போது அதுக்கப்புறமும் ஆட்சிகள் மாறுனுச்சு இல்லையா? அப்போது அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு 2 மாநில முதல்வருக்குமே அவர் எனக்கு கேசட் பேசி கொடுத்தாரு சரண்டர். அவர் அந்த சரண்டர் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் 2 மாநில முதல்வர்னு பார்த்தேன். 2 மாநிலத்தை சேர்ந்த டிஜிபிக்கள் எல்லாருமே என்கிட்ட நான் வீரப்பாள் என்கிட்ட பேசினாங்க. பெரிய ஹோட்டலில் வச்சு அவர் 10 கண்டிஷனை கொடுத்து விட்டாரு. அதில் 5 தேரும் 4 தேராதும்பாங்க. அப்புறம் மறுபடியும் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்களாம் இல்லை, செல்லான்றுவார், எப்படி சொல்லுவார். அப்படியே போச்சு அவர். ஆக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்ததுனால தான் இது வரைக்கும் நம்ம போனாலுமே 2000க்கு அப்புறம் ராஜ்குமார் கடத்தல் வழக்கு ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வீரப்பனுங்கிற ஒரு பேரும் நக்கீரனுங்கிற பேரும் ஒன்றா வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த காலகட்டம்ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? அது ஒன்றும் பெருசு இல்லைங்க. நான் பெருசாகவும் நினைக்கல. எப்பயும் போல் வீரப்பனை நான் பார்க்க போகிறேன், எப்பயும் போல் தூதுவனா போகிறேன். அரசாங்கத்துக்கு எனக்கு என்ன பண்ணி கொடுத்தோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். வந்துட்டார். ராஜ்குமார் வரலனா தான் நம்ம இப்படி உட்காந்துருக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப அது இருக்கிற தூதில் அது ரொம்ப பயங்கரமான தூது. அப்போ அது என்னென்ன, ராஜ்குமார் வழக்கு இன்னும் என் மேலே இருக்குது, இன்னும் அப்பீல் இருக்குது. அதனால தான் இதுக்குள்ளே ரொம்ப போகல. அப்பீல் இருக்குது. இன்னும் எத்தனை கேஸ் சார் இந்த வீரப்பன் சம்மந்தப்பட்ட கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க மேலே? அந்த ராஜ்குமார் வழக்கு தான். ராஜ்குமார் வழக்கு இது அந்த கடத்தப்பட்ட வழக்குன்னு ஒன்று. அப்புறம் கர்நாடகாவில் ஏதோ ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ஸ்டேயில் இருக்குன்னாங்க. அது இன்னும் நான் உள்ளே போகல. இதுதான் அந்த பொடா வழக்கு இதனால தானே வந்துச்சு. என்னால் போட்டாங்க 3 மர்டர் கேஸு. 3 மர்டர் கேஸு, 4 கடத்தல் வழக்கு, 1 பொடா வழக்கு, 1 ஆயுத வழக்கு. இப்போ இந்த கடத்தல் வழக்கில் 2 வழக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டில் போட்டது. நிறைய பேர் ஏதோ ஏடிஎம்கேல போட்டால் சொல்லுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது 98ல் ஒரு கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், ஒரு லாயரும் ஒரு பத்திரிக்கையாரங்கெல்லாம் போனாங்க. அங்கே உள்ள அவன் உள்ளே போனவங்கள கடத்தி வச்சுக்கிட்டாரு. அந்த வழக்கில் அதை நம்மளை சேர்த்து விட்டாங்க. அந்த வழக்கு அப்போ டிஎம்கே நடந்தது தான். ராஜராஜன் ஒரு எஸ்டிஎஃப் ஆள், அவன் தான் கம்ப்ளைண்ட்டு. இன்னொன்று கிருஷ்ணசாமி கம்ப்ளைண்ட்டு. நாங்கள் தான் கடத்தணும்னு வேறு பண்ணிட்டார். அந்த கடத்தல் வழக்கு கடைசி வரைக்கும் நீண்டுச்சு. இப்போது நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்ததாக இருக்கட்டும், வீரப்பன் ஒரு ஆக்ஷனையும் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன், நான் இப்படி தான் சுட்டேன், இப்படி தான் உருண்டெல்லாம் காட்டுறதா இருக்கட்டும். நீங்கள் பார்த்தப்பையும் அதே மாதிரி தான் இருந்தார். உண்மையிலேயாங்க அவன் நல்ல ஒரு என்ன ஜனரஞ்சகவாதி, ஒரு நல்ல ரசிக்கிற ஒருத்தர். நல்லா ரசிப்பான், பேச விட்டு கேட்டே இருப்பான். அப்படி நிறைய சந்தேகங்களை இருப்பான். அப்படி என்னது நவரசமோட
நீங்கள் ஒருக்க போகிறேன், நல்ல ஒரு பெரிய குண்டான், ஒரு மண்சட்டி, அதில் வந்து எண்ணெய் கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அவிச்சிருக்கு, நல்ல கொம்பு தேன், நல்ல முரட்டு அடை, தேன் அடை இருக்குல்ல பெருசாக, அது அப்படி தொங்குது. அதில் கொஞ்சம் அப்படி புழிஞ்சு விட்டு வச்சுக்கிறாரு. அப்படி ஒரு கிழங்கு எடுத்து விட்டு சாப்பிட்டு இவங்க என்ன அறிவிச்சாங்க தெரியுமா போலீஸு? வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுப்பதை நிப்பாட்டி விட்டோம், ரேஷனே போகாதுண்ணா. அவன் குண்டான் நிறைய கிழங்கு வச்சு தேனை துடி சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ரேடியோவில் சொன்னாங்க ஆசிரியர் அப்படிமா? அதான் ரேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்களே. ஆமாம், கட் பண்ணால் சாப்பிட மாட்டேன்னா, அரிசி பருப்பு தான் இருக்கா, இதை சாப்பிட்றேன் அப்படிமா. சரி, யாரோ ஒருத்தன் சொன்னான், நம்ம எனக்கு வயசாகிடுச்சு சரணடைய போகிறேன்னு. ஆமாண்ணே, பார்க்குறியா அப்படிமா. இந்த கை இருக்கலாங்க, இந்த கை அப்படி வச்சு காலை உள்ளே விட்டு தாவற. வயசு ஆகலை அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்லுப்போ அப்படிமா. அப்படிமா. அந்த டான்ஸ் அதான், அதுக்காக தான் ஆடினது. 4 பேர் ஆடுவாங்க, 4 பேர். நான் தான் உட்காந்துருப்பேன் முன்னாடி. அது லைட்டாக தானே காமிச்சாங்க, நான் உட்காந்துருவேன். அது கேசட் கொண்டு வந்தியா? அவங்க ஆள்கிட்ட போட்டு ஆசிட்ட டான்ஸ் ஆடு பார்ப்போம், நான் எப்படி ஸ்டெப் வைக்கிறேன் பார்க்குறியா அப்படிமா. ஏங்க 4 பேருங்க, குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடிப்பாங்க. கேசட் 1.5 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கடைசி வரைக்கும் கீழே விழுகாமல் ஆடி நிறுத்தினது அவர் தான். மற்ற 3 பேரும் போயிட்டான். 1.5 மணி நேரம் உட்காந்து எடுப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு நல்லா இருக்கும். அது கொண்டு வந்து போட்டு காமிச்சேன். போட்டால் அதாவது என்ன, இவர் அவரை நடிக்க வச்சு கொண்டு வந்துட்டாருண்ணா. அப்பையும் அட போடாம உதவியா. எனக்கு என்னென்னா, அவர் என்னையை நம்பினார். அவருடைய கொலைகளை நாங்கள் வந்து எங்கேயுமே ஆதரிக்கலை. நான் வீரப்பனை எங்கேயுமே நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் ஒரு வீரப்பன் எப்படி உருவானங்கிறத நான் சொல்லல. அதுதான் இதில் சொல்லி ஒருத்தன் உருவானது இப்படி தான். போலீஸ் வந்து ஒரு எப்படி ஒரு அப்படி தான் ஆட்டோ சங்கரும் அப்படி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஆட்டோ சங்கர் மரண வாக்குமூலம்னு சொல்லி ஆட்டோ சங்கரே தன் பயோகிராஃபி எழுதுவார். அதுக்கு எத்தனை தடைங்கிறீங்க? அவன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அறிவிப்பு முதல்ல வச்சேன், மரண தண்டனை கைதி எழுதவிருக்கும் சுயசரிதை விரைவில். அவ்வளோதாங்க. சீப் நிறைய ஆஃபீஸ் ஆள் வந்துருச்சு. யார் அவர் தானா, இவர் தானா சார், எழுதக்கூடாது சார், ஆஃபீஸை பூட்டிடுவோம் சார்னு வந்து போலீஸ் வந்து எச்சரிக்கை பண்ணுது. என்னடா அது? அப்புறம் நாங்கள் லாயர்கிட்ட கேட்டோம், எங்கள் பெருமாள் சார்கிட்ட. அண்ணாச்சி அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அண்ணாச்சி, எல்லா எழுத்துரிமை கருத்துரிமை எல்லாமே இருக்குது நமக்கு, அப்போல்லாம் மரண தண்டனை கைதி எழுதக்கூடாதுன்னு சட்டம்லாம் கிடையாது. நாங்கள் ஓ அப்படின்ட்டு டக்குன்னு உடனே ஹைகோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட்டில் போய்ங்க. இப்போ ஐபிசி தமிழில் ஒரு செய்தி போகிறீங்க, உங்களுக்கு எதிராக ஒருத்தன் வழக்கு போகிறான். அந்த வழக்கை நீங்கள் பேஸ் பண்ணணுன்னா நான் வாங்கி வச்சு நாங்கள் இது ஆர்டர் தான். நாங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம். இதில் ஆட்டோ சங்கர் விஷயத்தில். அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும், எத்தனை வருஷம் ஆச்சு, 94 வாங்கினது, 30 வருஷமாக அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அது அழியாத தீர்ப்பாக இருக்குது. ஏன்னா அதுவே ஃபைட்டு. ஏன்னா நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு ஆட்டோ சங்கர் உருவாகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு வீரப்பன் அதுதான். இப்போது பேசியாச்சு. 2004 எண்டில் வீரப்பனோட மரணமும் வந்து தொடர்ந்து மர்மமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் 2ல் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். தெரியல, அது எங்கள் அந்த டீமு தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் என் மகள், நம்ம ஜெயாஸ்மி, வசந்த், அந்த டீம் தான் நான் மொத்தமாக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பங்கம் இல்லாமல் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். நிச்சயமாக இது நம்ம அதை பற்றியும் பேசியிருக்கலாம். ஆனால் பார்ட் 2ல் வர விஷயத்த நம்ம இப்போயே நான் பேசி உடச்சிட வேணாமேங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சிங்க. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.